ஓம் சாந்தி. முரளி தேதி 25/4/2025. இன்றைய சாக்கார முரளியிலிருந்து பாபா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, பாபாவினுடைய ஸ்ரீமத் உங்களை சதா சுகம் நிறைந்தவர்களாக ஆக்கக்கூடியது. அதனால் தேகதாரிகளின் வழிமுறையை விட்டு ஒரு பாபாவினுடைய ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள்ன்றார் பாபா. ஏன்னா தேகதாரியுடைய வழிப்படி நடக்கிறது தான் நமக்கு என்ன இருக்குது, அதிகமான துக்கம்தான் இருக்குது. அதனால் பாபா என்ன சொல்கிறார், என்னுடைய வழிப்படி நடங்கன்றார். எந்த அளவுக்கு நீங்கள் பாபாவுடைய ஸ்ரீமத் நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சுகம் நிறைந்தவர்களாக நீங்கள் ஆயிடுவீங்கன்றார். கேள்வி: எந்த குழந்தைகளின் புத்தி அலைவதிலிருந்து இதுவரையிலும் கூட நிற்காமல் இருக்கின்றது? பாபா குழந்தையாகி கூட இன்னும் புத்தி அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கின்றார் பாபா. அது எந்த மாதிரியான குழந்தைன்றார் பாபா. பதில்: யாருக்கு உயர்ந்தவரிலும் உயர்ந்த தந்தையினுடைய வழி அல்லது ஈஸ்வரிய வழி மீது நம்பிக்கை இல்லையோ அவர்களுடைய புத்தி அலைவதிலிருந்து இதுவரையிலும் கூட நிற்கவில்லை என்றார் பாபா. அதாவது பாபாவுடைய வழி மீது நம்பிக்கை யாருக்கு இல்லையோ அவங்களுடைய புத்தி அலைஞ்சிட்டே தான் இருக்குது. இன்னும் கூட பாபா மீது முழு நம்பிக்கை இல்லாத காரணத்தினால இரண்டு பக்கமும் கால் வைக்கின்றனர். அவங்க பக்தியும் விட மாட்டாங்க, இந்த ஞானத்தையும் விட மாட்டாங்க. பக்தி, கங்கா ஸ்நானம் முதலியவற்றையும் செய்வார்கள். அத்துடன் பாபாவினுடைய வழிபடி அவர்கள் நடப்பார்கள். அத்தகைய குழந்தைகளின் நிலைமை என்னவாகும் என்று பாபா கேட்கிறார். ஸ்ரீமத் படி முழுமையாக நடப்பதில்லை, அதனால் அடி வாங்குகின்றனர் என்றார் பாபா. பாடல்: இந்த பாவ உலகத்திலிருந்து புண்ணிய உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்ற பாடல். குழந்தைகள், இந்த பக்தர்களின் பாடலை கேட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் அதுபோல் சொல்வதில்லை. இப்போ நாம் அதுபோல் சொல்கிறோமா, பாபா வாங்க எங்களை இந்த பாவ உலகத்திலிருந்து விடுவித்து புண்ணிய உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள், நம்ம இப்போ சொல்கிறதில்லைன்றார். நீங்கள் அறிவீர்கள், நமக்கு உயர்ந்தவரிலும் உயர்ந்த பகவான் கிடைத்துள்ளார். அவர் ஒருவர்தான் உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர். பாபா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். சாது சந்நியாசிகள் அனைவரும் அதற்கான சாதனை செய்கின்றனர். சாது சந்நியாசிகள் கூட உயர்ந்தவர்களாக ஆவதற்காக சாதனை செய்கின்றனர். இப்படிப்பட்ட சாதுக்களின் பின்னால் மனிதர்கள் அரைக்கல்பமாக அலைந்துள்ளனர். பாபா விட்டார், நாம் பாபாவிடம் செல்கிறோம் என்று இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். அவர் நமக்கு ஸ்ரீமத் கொடுத்து சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானவர்களாக சதா சுகமானவர்களாக ஆக்குகின்றார். ராவனுடைய வழிப்படி நீங்கள் எவ்வளவு கீழான புத்தி உள்ளவர்களாக ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் வேறு யாருடைய வழிமுறைப்படியும் நடக்காதுகின்றார். பதீத்த பாவனர் தந்தையாகி என்ன அடைத்தீர்கள், பிறகு கூட மூழ்கடிப்பவர்களின் பின்னால் ஏன் செல்கின்றீர்கள்? ஒரே ஒரு வழிமுறையை விட்டுட்டு அநேகரிடம் போய் ஏன் அடி வாங்குகின்றீர்கள், ஏமாற்றம் அடைகிறீங்க அப்படின்னு பாபா கேட்குறார். அநேக குழந்தைகள் ஞானத்தையும் கேட்டுக்கொண்டு இருப்பார்கள், பிறகு போய் கங்கா ஸ்நானமும் செய்வார்கள், குருக்களிடமும் செல்வார்கள். பாபா சொல்கிறார், அந்த கங்கை ஒன்றும் பதித்த பாவனை கிடையாது. பிறகு நீங்கள் மனிதர்களுடைய வழிப்படி போய் ஸ்நானம் முதலியவற்றை செய்வீர்களானால் உயர்ந்தவரிலும் உயர்ந்த தந்தையாகிய என் வழிமுறைகள் கூட உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றுதான் பாபா சொல்வார். ஒரு பக்கம் உள்ளது ஈஸ்வரிய வழி, இன்னொரு பக்கம் உள்ளது அசுர வழி. அவர்களுடைய நிலைமை என்னவாகின்றார்? ரெண்டு பக்கம் கால் வைத்தால் தொடர்பு அருந்து போகின்றார். யாருடைய சரீரத்தினுள் நான் பிரவேசம் செய்திருக்கின்றேனோ அவரோ 12 குருக்கள் வைத்திருந்தார். பிரம்மா பாபா சொல்றார். பிறகும் தமோ பிரதானமாகத்தான் ஆகியிருக்கின்றார். அவ்வளோ குருமார்கள் இருந்து கூட அவர் உயர்ந்த கதியை அடையலை, தமோ பிரதானமாக தான் ஆயிட்டார் இல்லையா? எந்த ஒரு பயனும் இல்லைன்றார், எந்த லாபமும் இல்லைன்றார். இப்போ பாபா கிடைத்துள்ளார் என்றால் அனைத்தும் விட்டு விட்டார். உயர்ந்தவரிலும் உயர்ந்த பாபா கிடைத்துள்ளார். பாபா சொல்லியிருக்கிறார், தீயதை கேட்காதீர்கள், தீயதை பார்க்காதீர்கள். ஆனால் மனிதர்கள் முற்றிலும் தூய்மையற்ற தமோ பிரதான புத்தி உள்ளவர்கள். இங்கேயும் கூட அநேகர் இருக்கின்றனர். ஸ்ரீமத் படி நடக்க முடிவதில்லை, சக்தி இல்லை, மாயா அடி கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா ராவணன் விரோதி, ராமர் நண்பர்.
சிலர் ராமர் என்கின்றனர், சிலர் சிவன் என்கின்றனர். உண்மையான பெயர் சிவபாபா. டிராமாவில் எனக்கு சிவன் என்று தான் வைக்கப்பட்டிருக்கின்றார். ஒரு பொருளுக்கு 10 பெயர்கள் வைப்பதால் மனிதர்கள் குழம்பி போயிருக்கின்றனர். யாருக்கு என்ன தோன்றுகிறதோ பெயர் வைத்து விட்டனர். உண்மையிலே என்னுடைய பெயர் சிவன் அப்படின்றார் பாபா. விஷ்ணுவோ சூட்சுமவதனத்தில் இருக்கக்கூடியவர் என்று அவர்கள் நினைக்கின்றனர். உண்மையில் அவர் யுகல் ரூபன்றார். விஷ்ணு என்பது யார்? லட்சுமி நாராயணனுடைய கம்பைன்டு ஸ்வரூபம். இளர மார்க்கத்தினுடைய ரூபம் அது. மற்றபடி 4 புஜங்கள் எல்லாம் இருப்பதில்லை என்றார் பாபா. லட்சுமி நாராயணனை தனியாக காமிக்காமல் 2 பேரும் இணைந்த ரூபத்தில் காண்பித்திருக்கிறார்கள். இல்லற மார்க்கத்தினுடைய ரூபம் அப்படின்றார். மற்றபடி 4 புஜங்கள் எல்லாம் இருப்பதில்லை. 4 புஜங்கள் என்பது இல்லற மார்க்கம், 2 புஜங்கள் துறவற மார்க்கம். சன்னியாசிகள் துறவற மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். இல்லற மார்க்கத்தினர் தான் பிறகு பாவனத்திலிருந்து தூய்மையற்றவர்களாக ஆகின்றனர். அதனால் சிருஷ்டியை தாங்கி பிடிப்பதற்காக சன்னியாசிகளின் பவித்திரமாவதற்கான பாட்டு இருக்கின்றார் பாபா. அவர்களும் லட்சம் கோடிக்கணக்கில் இருக்கின்றனர். மேலா நடக்கும்போது அநேகர் செல்கின்றனர். இப்படி பார்த்து இப்போ கும்பமேளா நடந்தது இல்லையா அலகாபாத்தில்? அப்போ எவ்வளோ பேர் போனாங்களே, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் போனாங்க. மேலா நடக்கும்போது அநேகர் செல்கின்றனர். அவர்கள் உணவு சமைப்பதில்லை. இல்லறவாசிகளின் பாலனைகள் செல்கின்றனர். கர்ம சந்நியாசம் செய்து விட்டனர் என்றால் பிறகு உணவை எங்கிருந்து சாப்பிடுவது? ஆகவே இல்லறவாசிகளிடம் சாப்பிடுகின்றனர். இதுவும் நாம் செய்யும் தானம் என இல்லறவாசிகள் நினைக்கின்றனர். தேக அபிமானத்தினால் தான் மனிதர்கள் தவறு செய்கின்றனர். ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, தேக அபிமானம் விட்டு போக வேண்டும் இல்லையா? தேக அபிமானம் விட்டு போவது தான் பெரிய முயற்சின்றார் பாபா. அப்போ எதுக்காக நம்ம முயற்சி பண்ணணும்? தேக அபிமானத்தை விடுவதற்கான முயற்சி பண்ணணும். பாபா சொல்கிறார், நீங்கள் உங்களை ஆத்மா என உணர்ந்து தேகத்தின் மூலம் பாகத்தை நடியுங்கள். நீங்கள் தேக அபிமானத்தில் ஏன் வருகின்றீர்கள்? டிராமாவின் அனுசாரம் தேக அபிமானத்திலும் வரத்தான் வேண்டும்ன்றார். இந்த சமயத்திலோ பக்கா தேக அபிமானியாக ஆகிவிட்டுள்ளனர். பாபா சொல்கிறார், நீங்களோ ஆத்மாவீர்கள். ஆத்மா தான் அனைத்தையும் செய்கிறது. ஆத்மா சரீரத்திலிருந்து தனியாக ஆகிவிட்டால் பிறகு சரீரத்தை வெட்டுங்க. அப்போது சப்தம் ஏதாவது வெளிவருமா? அந்த சரீரம் சப்தம் போடுமா? என்னை வெட்ட அதிகம் வலிக்குதுன்னு சரீரம் சொல்லுமா? வராது. ஆத்மா தான் சொல்கிறது, என்னுடைய சரீரத்திற்கு துக்கம் கொடுக்காதே. ஆத்மா அழியாதது, சரீரம் அழியக்கூடியது. தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள். தேக அபிமானத்தை விட்டு விடுங்கள். குழந்தைகள், நீங்கள் எவ்வளோ ஆத்ம அபிமானி ஆகின்றீர்களோ அவ்வளோ ஆரோக்கியவானாகவும் ஆரோக்கியமானவர்களாகவும் நோயற்றவர்களாகவும் ஆகிக்கொண்டே செல்வீர்கள். இந்த யோகா பலத்தினால்தான் நீங்கள் 21 பிறவிகளுக்கு நோயற்றவர்களாக ஆவீர்கள். எவ்வளோ ஆகிறீர்களோ அவ்வளோ பதவியும் உயர்ந்ததாக கிடைக்கின்றார் பாபா. தண்டனைகளிலிருந்து தப்புவீர்கள். இல்லை என்றால் தண்டனைகள் அதிகமாக அடைய நேரிடும். ஆக எவ்வளோ ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். அநேகருடைய அதிர்ஷ்டத்தில் இந்த ஞானம் இல்லை என்றார். அநேகர் வரத்தான் செய்கின்றனர், பாபா பாபா என எழுதுகின்றனர் அல்லது சொல்கின்றனர் என்றாலும் வெறுமனே சொல்ல மட்டுமே செய்கின்றனர் என்றார். ஓரிரு கடிதங்கள் எழுதிவிட்டு பிறகு மறைந்து விட்டனர். அவர்களும் சத்தியுகத்தில் வருவார்கள். ஆனால் பிரஜைகளில் ஒருவராக பிரஜைகளோ அதிகம் உருவாகின்றனர் இல்லையா? இன்னும் போக போக அதிக துக்கம் வரும்பொழுது அநேகர் ஓடி வருவார்கள்னு சொல்கிறார் பாபா. பகவான் வந்து விட்டார் என்ற சப்தம் பரவும். உங்களுடைய சென்டர்களும் அநேக திறக்கப்படும். குழந்தைகளாக உங்களுடைய குறைபாடு நீங்கள் ஆத்ம அபிமானி ஆவதில்லை என்பது தான்டார். இன்னும் அதிகமான தேகாபிமானம் உள்ளது. கடைசியில் கொஞ்சமாவது தேகாபிமானம் இருக்குமானால் பதவியும் குறைந்து போயிடும்ன்றார் பாபா. பிறகு தாசதாசிகளாக ஆவார்கள். தாசதாசிகளும் நம்பர் வார் ஏராளமாக இருக்கின்றனர். ராஜாக்களுக்கு தாசதாசிகள் சீதனமாக கிடைப்பார்கள். பணக்காரர்களுக்கு கிடைப்பதில்லை. பணக்கார பிரஜைகளுக்கு கிடைக்க மாட்டாங்கன்றார் தாசதாசிகள். ராதை எத்தனை தாசிகளை சீதனமாக பெற்றுள்ளார் என்று குழந்தைகள் பார்த்துள்ளனர். இன்னும் போக போக உங்களுக்கு நிறைய சாட்சாத்காரங்கள் கிடைக்கின்றார். சாதாரண தாசியாக ஆவதை காட்டிலும் பணக்கார பிரஜை ஆவது நல்லதென்றார். தாசி என்ற சொல் மோசமானதாகும். பிரஜைகளில் பணக்காரராக ஆவது பிறகு கூட நல்லதென்றார் பாப்பா. தாசதாசிகள் அரண்மனையில் மகாராஜா மகாராணிக்கு வேலை செய்வாங்க இல்லையா? ஸோ அவங்கள தான் தாசதாசிகள் என்று சொல்வது.
இப்படி பாபா என்ன சொல்றாருன்னா, அதுபோல நீங்க தாசதாசிகளா ஆவதை விட பணக்கார பிரஜை ஆவது ரொம்ப நல்லதுன்றார். பாபாவினுடையவர்களாக ஆவதால் மாயா இன்னும் நன்றாக உபசாரம் செய்கிறது. பலம் மிகுந்த போர் வீரனாகி போரிடுகிறது. தேகாபிமானம் வந்து விடுகிறது. சிவபாபாவிடம் முகத்தை திருப்பிக் கொள்கின்றனர் என்றார் பாபா. பாபாவை நினைவு செய்வதையே விட்டு விடுகின்றனர். அட சாப்பிடுவதற்கு நேரம் இருக்கு. ஆனால் இப்படிப்பட்ட தந்தை உலகத்திற்கு எஜமானர் ஆக்கக்கூடியவர், அவரை நினைவு செய்வதற்கு நேரம் இல்லையா என்று பாபா கேட்கிறார். நல்ல நல்ல குழந்தைகள் சிவபாபை மறந்து தேகாபிமானத்தில் வந்து விடுகின்றனர். ஆனால் அப்படிப்பட்ட தந்தை உயிர் மூச்சை தருகிறார். அவரை நினைவு செய்து கடிதமோ எழுதத்தான் வேண்டும். ஆனால் இங்கே உள்ள விஷயத்தை கேட்கவே வேண்டாண்டார். மாயா முற்றிலும் மூக்கை பிடித்து கொண்டு போய் விடுகிறது. ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடந்தால் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் இருக்கு. நீங்கள் அளவற்ற செல்வந்தர் ஆகின்றீர்கள். அங்கே பணத்தை எண்ணுவதில்லை. பணம், செல்வம், பயிரிடுவதற்கான நிலம் அனைத்தும் கிடைக்கின்றார் பாபா. அங்கே செம்பு, இரும்பு, பித்தளை போன்றவை இருக்காது. இங்கே சத்தியுதல் தங்கத்தினால் ஆன நாணயங்கள் இருக்கும். கட்டடமே தங்கத்தால் ஆனதாக இருக்கும் என்றால் அங்கே என்னதான் இருக்காது அப்படின்னு பாபா கேட்கிறார். இங்கே இருப்பதோ மிக தரமற்ற ராஜ்யம். ராஜாராணி எப்படியோ பிரஜைகளும் அப்படியே. சத்தியுகத்தில் பார்த்தீங்கன்னா ராஜா ராணி எப்படியோ அப்படியே பிரஜைகள் அனைவரும் மிக உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். மனிதர்கள் முற்றிலும் நரகத்தில் விழுந்துள்ளனர். ஞான மார்க்கத்தில் யார் தங்களைப் போல் ஆக்குவதற்கான சேவை செய்ய முடிவதில்லையோ, உனது எனது என்ற சிந்தனையில் இருக்கின்றனரோ அவர்கள் நோய்வாய்ப்பட்ட நோயாளிகள். பாபாவை தவிர வேறு யாரையாவது நினைவு செய்தால் கலப்பட நினைவு ஆகின்றது இல்லையா? பாபா சொல்கிறார், வேறு யாருடைய வழிமுறையை நீங்கள் கேட்காதீங்க. நான் சொல்வதை மட்டுமே கேளுங்க. என்ன நினைவு செய்யுங்க. மனிதர்களை நினைவு செய்வதால் எந்த பயனும் கிடையாது. இங்கே பாபா சொல்கிறார், நீங்கள் தலை தாய்த்தையும் கூட ஏன் வணங்க வேண்டும்? நீங்கள் இந்த பாபாவிடம் வரும்பொழுது கூட சிவபாபா நினைவு செய்து கொண்டு வாருங்கள். சிவபாபாவை நினைவு செய்வதில்லை என்றால் பாவம் செய்கிறீர்கள் என்று பொருளாகும். பாபா சொல்கிறார், முதலிலோ பவித்திரமாக ஆவதற்கான உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள். சிவபாபா நினைவு செய்யுங்கள். மிகுந்த பத்தியம் இருக்கின்றார். மிக அபூர்வமாக யாரோ சிலர் புரிந்து கொள்கின்றனர். அந்தளவு புத்தி இல்லை. பாபாவோட எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இதில் மிகுந்த முயற்சி மேற்கொள்ள வேண்டும்ன்றார். மாலையின் மணியாக ஆக வேண்டும். அது ஒன்று சாதாரண விஷயம் கிடையாது. முக்கியமானது பாபாவை நினைவு செய்வதாகும். நீங்கள் பாபாவை நினைவு செய்ய முடியாதா? பாபாவுடைய சேவை, பாபாவினுடைய நினைவு எவ்வளோ இருக்க வேண்டும்? பாபா தினந்தோறும் சொல்கிறார், அன்றாட கணக்கு எழுதுங்க. எந்த குழந்தைகளுக்கு தங்களை நன்மை செய்வதற்கான சிந்தனை இருக்கிறதோ அவர்கள் ஒவ்வொரு விதத்திலும் முழுமையான பத்தியத்தை கடைபிடிப்பார்கள். அவர்களின் உணவு பானம் மிகவும் சாத்வீகமாக இருக்கும். பாபா குழந்தைகளின் நன்மைக்காக எவ்வளோ சொல்லி புரிய வைக்கின்றார். அனைத்து விதமான பத்தியமும் இருக்க வேண்டும். சோதித்து பார்க்க வேண்டும். நம்முடைய உணவு பானமோ அதுபோல் இல்லையே. பேராசக்காரனாக இல்லையே. இதுவரை கர்மாத்தீத் அவஸ்தை ஏற்படவில்லையோ அதுவரை மாயா தலைகீழான காரியங்களை செய்ய வைத்து கொண்டே தான் இருக்கின்றார். அதில் நேரம் பிடிக்கின்றது. இப்பொழுது விநாசம் முன்னால் நின்று கொண்டுள்ளது என்று பிறகு தெரிய வரும். நெருப்பு பரவிவிட்டுள்ளது. எப்படி வெடிகுண்டுகள் வெடிக்கின்றன என்று நீங்கள் பார்ப்பீர்கள். பாரதத்திலோ இரத்த ஆறுகள் ஓடப்போகின்றன என்றார். வெளிநாடுகளில் வெடிகுண்டுகளால் ஒருவர் மற்றவரை அழித்து விடுவார்கள். இயற்கை சேதங்கள் நடைபெறும். கஷ்டங்கள் அனைத்திலும் அதிகமாக பாரதத்தின் மீது தான் இருக்கின்றார். தன் மீது அதிகமான கவனம் வைக்க வேண்டும். நாம் என்ன சேவை செய்கிறோம்? எத்தனை பேரை தனக்கு சமமாக நரலிலிருந்து நாராயணனாக ஆக்குகின்றோம்? யாராவது பக்தியில் அதிகம் சிக்கி கொண்டுள்ளனர் என்றால் புரிந்து கொள்கின்றனர். இந்த பெண் குழந்தைகள் என்ன கற்றுக் கொடுப்பார்கள்? இவர்களுக்கு படிப்பு சொல்லித்தரக்கூடியவர் பகவான் என்பதை புரிந்து கொள்வதே அவர்கள் இல்லை என்றார். கொஞ்சம் படித்து விட்டால் அல்லது பணம் உள்ளது என்றால் சண்டை போட தொடங்கி விடுகின்றனர். கௌரவத்தையே இழந்து விடுகின்றனர். சத்குருவுக்கு நிந்தனை செய்பவர்கள் நல்ல பதவி பெற மாட்டார்கள். பிறகு ஒன்றுக்கும் உதவாத பதவியைத்தான் பெறுவார்கள் என்றார் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உனது எனது என்ற சிந்தனைகளை விட்டு தன்னை போல் ஆக்குகின்ற சேவை செய்ய வேண்டும். ஒரு பாபா சொல்வதை மட்டுமே கேட்க வேண்டும். பாபாவை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும்.
பலவிதமான கலப்பட நினைவு செய்பவராக ஆகக்கூடாது. செகண்ட் பாயிண்ட், தன்னுடைய நன்மைக்காக உணவு பானத்தின் பத்தியம் மிகவும் வைக்க வேண்டும். நான் பேராசைக்காரனாகவோ இல்லைதானே, மாயா தலைகீழான காரியம் செய்ய வைக்கவில்லையே, இவ்வாறெல்லாம் தன்னை சோதிக்க வேண்டும். வரதானம், நிர்ணயிக்கும் சக்தி மற்றும் கட்டுப்படுத்தும் சக்தி மூலம் சதா வெற்றி மூர்த்தி ஆகுக. நிர்ணயிக்கும் சக்தி மற்றும் கட்டுப்படுத்தும் சக்தி மூலம் சதா வெற்றி மூர்த்தி ஆகுக. விளக்கம், எந்த ஒரு லௌகீகம் அல்லது அலௌகிக காரியத்தில் வெற்றி அடைவதற்காக விசேஷமாக கட்டுப்படுத்தும் சக்தி மற்றும் நிர்ணயிக்கும் சக்தி அவசியமாக இருக்கிறது. ஏன்னா எந்த ஒரு ஆத்மாவும் உங்களுடைய தொடர்பில் வருகிறது எனில் இவருக்கு என்ன அவசியமாக இருக்கிறது என்று முதலில் நிர்ணயிக்க வேண்டியிருக்கு. நாடி பார்த்து கண்டறிந்து அவருடைய விருப்பத்தின்படி அவரை திருப்தி செய்வது மற்றும் தன்னுடைய கட்டுப்படுத்தும் சக்தியின் மூலம் மற்றவர்கள் மீதும் தன்னுடைய ஆடாத மனநிலையினுடைய பிரபாவம் ஏற்படுத்துவது, இந்த இரண்டு சக்திகளும் சேவையினுடைய களத்தில் வெற்றி மூர்த்தியாக ஆக்கிவிடுகிறது என்றார் பாபா. ஸ்லோகன், சர்வசக்திவானை துணைவராக ஆக்கி கொண்டால் மாயை காகித புலியாக ஆகிவிடும். அதனால் சர்வசக்திவான் பாபாவை துணைவராக ஆக்கி கொள்ளுங்கள், அப்போ மாயா காகித புலி ஆகிடுன்றார். அவ்வக்த இஷாரா, இணைந்த ரூப நினைவின் மூலம் சதா வெற்றியாளர் ஆகுங்கள். சேவையின் களத்தில் தன்மீதும் மற்றும் சேவையிலும் வரக்கூடிய விதவிதமான தடைகள், அதற்கான காரணமும் இதுதான்டார். என்ன காரணம் அப்படின்னா, தன்னை வெறும் சேவாதாரி என்று புரிந்து கொள்கிறீர்கள். ஆனால் நான் ஈஸ்வரிய சேவாதாரி, வெறும் சேவையில் மட்டுமல்ல இறை சேவையில் இருக்கின்றேன். இந்த நினைவின் மூலம் நினைவு மற்றும் சேவை தானாகவே இணைந்த ரூபமாக ஆகிவிடும். நல்லது. ஓம் சாந்தி.